எல்லாருக்கும் வணக்கம். வேலைவாய்ப்பு 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 வேலைகள் தேடி இளைஞர்கள் நம்ம நாட்டில் நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. பல வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. இந்த வேலைகள் எல்லாம் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ், ரொம்ப சாமிங்கான ஒரு வேலை, ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்க்க போனாக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நம்ம நாட்டில் கரன்சி நோட்டுகளையும் காயின்களையும் அச்சிடுற ஒரு நிறுவனம். இது மத்திய அரசு கீழே வருது. பல இந்தியாவில் செயல்படுற அனைத்து வங்கிகளுக்கும் முதலாளித்துவமாக விளங்கக்கூடிய நிறுவனம். அந்த காலத்திலேயே ரொம்ப ஜாலியாக பேசும்போதோ இல்லை கிண்டலாக பேசும்போது மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறது, நீங்கள் என்ன ரிசர்வ் பேங்க் கவர்னரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது 1950லேருந்து கிட்டத்தட்ட 70 வருடங்களாக மிகவும் புகழ்பெற்ற ஒரு நிறுவனமாக இன்னைக்கு இருக்குது. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பல செய்தித்தாள்களில் சில நாட்களாக நியூஸ்கள் வந்துட்டுருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறது எப்படி, இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பை கிடைக்கணும்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்கணுன்னா அவங்க என்ன செய்யணும், எப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கணும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன மாதிரி வேகன்சிஸ் இருக்குது, இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட கல்வி நிறுவனங்களுடைய ஆலோசகராக இருக்கிற பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற திரு ஹரிஹரன் சார் அவர்கள் வந்திருக்காங்க. ஹரிஹரன் சார் அவர்களுக்கு நம்ம முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஹரிஹரன் சார் வணக்கம். வணக்கம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லா இளைஞர்களுடைய ஒரு கனவாகவே இருக்குது. பாரதியார் அவர்கள் சொன்ன மாதிரி கனவு மேம்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலை கிடைக்கணும்னா ஒரு இளைஞர் இல்லைன்னா வேலைவாய்ப்பு தேடிட்டு வர ஒரு யுவதி அவர்கள் என்ன செய்யணும்? வணக்கம் சார். ஆர்பிஐ அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரெகுலேட்டர் ஆஃப் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ ஒரு ரெகுலேட்டர் அப்படின்னாலே ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கெலாம் செபி ரெகுலேட்டரோ இல்லை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ஐஆர்டிஏ ரெகுலேட்டரோ, அது மாதிரி பேங்கிங் என்பிஎஃப்சிக்கு ஆர்பிஐ தான் ரெகுலேட்டர். அப்போ ஆர்பிஐயில் வேலை பார்க்குறதுங்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான விஷயம். ஸோ அப்போ ஆர்பிஐயில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு உங்களுடைய கேள்விகள் இருக்கு. ஆர்பிஐயில் 2 விதமான பொசிஷன்ஸ் வரும். ஆர்பிஐ அசிஸ்டண்ட்னு ஒன்று வரும், இன்னொன்று கிரேடு பி ஆஃபீஸர்னு வரும். இது யூபிஎஸ்சியில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். காரணம் என்னென்னா அந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் டிஃபிகல்ட்டிஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த ஆர்பிஐ கிரேட் பி ஆஃபீஸர் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ஆர்பிஐ கிரேட் பி ஆஃபீஸர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான எக்ஸாமினேஷன். வருஷத்துக்கே ஒரு 75லேருந்து 100 வேக்கன்சிஸ் தான் வரும். அதுக்கு ஒரு 5லேருந்து 6 லட்சம் பேர் சீரியஸ் கண்டென்டர் இருப்பாங்க. அதே மாதிரி ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 500லேருந்து 600 வேக்கன்சிஸ் வருஷத்துக்கு வரும். அதுலேயும் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். இது 2 பொசிஷனுக்குமே ட்ரை பண்ணலாம். ஸோ பிஓ ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர்ஸ் ட்ரை பண்ணுற கேண்டிடேட்ஸ், யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுற கேண்டிடேட் இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான எக்ஸாமினேஷனுக்கு ட்ரை பண்ணினா ஈஸியாக கிடைக்கும். ஓகே, தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னீங்க ஆர்பிஐயில் என்ன மாதிரி வேகன்சிஸ் இருக்குன்னு. இப்போ எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி என்ன, நம்பர் ஆஃப் ஜாப் பொசிஷன்ஸ் ஆர் லெஸ், நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஜாபில் வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இருக்கிறது ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அதில் அவங்க பல பிரான்ச்சஸ் இருந்தால் கூட அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன்லேருந்து எவ்வளோ வேகன்சிஸ் வருதுன்னு சொல்லிட்டு வெளியிட போகிறாங்க, ஒரு சர்க்குலர் வெளியிட போகிறாங்க. ஆனால் அதில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள். ஏன்னா இருக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளோட இருக்கிற மக்கள் அதிகமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு ஸ்டூடெண்ட் தன்னை தயார்படுத்திக்கணும்னா என்ன மாதிரி ஸ்டடி மெத்தடாலஜி பயன்படுத்தணும், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும், அடுத்து என்ன மாதிரி பாடங்கள் படித்து தன்னை தயார்படுத்திக்கணும், மூணாவது என்ன மாதிரி பாடங்களை எப்படி படிக்கிறது, அதாவது அது ஒரு தியரி ஓரியன்டாக படிக்கிறதா இல்லைனாக்கா ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி வச்சுன்னு படிக்கிறதா, இதை பற்றி உங்களுடைய அறிவுரை. ஆர்பிஐ கிரேட் பியில் 3 லெவல் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எழுதணும், அப்புறம் மெயின்ஸ் எழுதணும், அப்புறம் இன்டர்வியூ எழுதணும். ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா குவான்ஸை, அட்வான்ஸ் ரீசனிங், தென் இங்கிலீஷ், பேங்கிங் அவேர்னஸ், இந்த 4 சப்ஜெக்ட் படிக்கணும். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளரிக்கல் அண்ட் ஆஃபீஸருக்குள்ள பேங்கிங் கிளரிக்கல் ஆர் ஆஃபீஸர்ஸ்குள்ள ஐபிபிஎஸ் எக்ஸாமினேஷனுக்குள்ள குவான்ஸை படித்தா போதும். அட்வான்ஸ் ரீசனிங்கிறது நம்ம அங்கே படிக்கிற ரீசனிங்கை காட்டிலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அடிஷ்னல் ப்ராக்டிஸ் வேணும். தென் இங்கிலீஷ், நார்மல் இங்கிலீஷ் தான். அதை தவிர்த்து பேங்கிங் அவேர்னஸ்ங்கிறது நம்ம பேங்க் உள்ள ப்ராடக்டை, பேங்க் எப்படி ஒர்க் ஆகும், ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸை அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண அப்புறம் மெயின்ஸில் மேஜராக 3 சப்ஜெக்ட்ஸு. ஒன்று எக்கனாமிக்ஸ், ரெண்டாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், மூணாவது
இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மூணுத்தையும் கிளியர் பண்ணினாங்கன்னா தென் ஃபைனலாக இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூவில் ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ வெயிட்டேஜ் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணினா மெயின்ஸ்க்கு போயிடலாம். மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூக்கு தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஸோ அது ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணினா நம்ம ஆர்பிஐயில் கிரேட் பி ஆஃபீஸர் ஆகலாம். ஆர்பிஐ கிரேட் பி ஆஃபீஸருங்கிறது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஜாபு. ஸ்டார்டிங் சேலரி அரௌண்ட் 1,22,000 rupees வரைக்கும் போகிறது. ஸோ அப்போ நம்ம ஹையர் சேலரி இருக்குது, ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாலேஜ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டா தான் அதை கிளியர் பண்ண முடியும். மினிமம் வந்து ஒரு 1 year படிக்கணும். ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து இந்த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டும் சேர்த்து படிக்கணும். காரணம் என்னென்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ஒரு 15 நாள்லேயே மெயின்ஸ் எக்ஸாம் வந்துடும். இது ரெண்டுமே ஒரு 1 year நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினாங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஒரு வருஷம் படிக்கணும் அப்படிங்கிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய பதிலில் நியூமரிக்கல் படிக்க வேண்டியிருக்கு, வர்பல் படிக்க வேண்டியிருக்கு, அனாலிட்டிக்கல் லாஜிக்கல் ரீசனிங் படிக்க வேண்டியிருக்கு, பேங்கிங் அவேர்னஸ் படிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் தவிர பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்க டெஸ்ட் பேப்பர்ஸில் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான சில சப்ஜெக்ட்ஸ்லாம் கூட அவங்க கேட்குறாங்க. அதுலேருந்து சில கேள்விகள் வருது, அதுக்கு மாணவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட எம்பிஏவுடைய ஃபஸ்ட் இயர் சிலபஸே கூட அந்த ஆர்பிஐ பி எக்ஸாம்ஸில் பி கிரேட் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்குறாங்க. இதெல்லாம் வரும்போது 1 year படிக்கணும்னாக்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியிருக்கு? எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தரலாமா, இல்லைனா சில சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபோக்கஸ் பண்ணலாமா? எப்படி இருக்கும் அது ஆக்சுவலாக? ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னா அட்வான்ஸ் ரீசனிங்கும் பேங்கிங் அவேர்னஸும் கிளியர் பண்ணியே ஆகணும். ஏன்னா அட்வான்ஸ் ரீசனிங்கில் 80 கொஸ்டின்ஸ் இருக்குது, பேங்கிங் அவேர்னஸில் ஒரு 80 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 160 கொஸ்டினை கரெக்டாக பண்ணினா தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். அதை தவிர்த்து மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸஸ்ன்னு இருக்குது, அதுவும் படிக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அது வந்து ரைட்டிங் எஸ்ஏ ரைட்டிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ பார்த்தோன்னா அட்வான்ஸ் ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ், மெயின்ஸில் இருக்கிற பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸஸ், இந்த 4 சப்ஜெக்ட்டும் தரவாக படித்தாதான் ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ண முடியும், மெயின்ஸும் கிளியர் பண்ண முடியும். இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா சார்? நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, மெயின்லேயும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. மெயின்ஸில் வந்து டிஸ்கிரிப்டிவும் இருக்குது, அப்ஜெக்டிவை தவிர்த்து டிஸ்கிரிப்டிவும் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப் எக்ஸாம்ங்கிறதுனால நிறையா படித்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணினா தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். எத்தனை அட்டம்ப்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியல, இருந்தாலும் என்னோட கோலாக இது இருக்குது ஆர்பிஐ பி கிரேட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுங்கனாக்க ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்லைனாக்கா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அட்டெம்ப்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் சில சமயம் மாறுது. ஸோ அந்தந்த வருஷத்தோட சர்க்குலர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். பட் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், இல்லை அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. இப்போ இந்த வேகன்சிஸ் வந்து ஒரு வருஷமும் வெளியிடுறாங்களா, இல்லைனா 2 வருஷம் 3 வருஷம் வேகன்சிஸ் வரும்போது தான் வெளியிடுவாங்களா? எந்த மாதிரி இது ஆக்சுவலாக? மோஸ்ட்லி எல்லா வருஷமும் வரும். சில சமயம் எக்ஸப்ஷனலாக கூட கம்மி இருக்குமே வழியாக எல்லா வருஷமும் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆர்பிஐ கிரேட் பிக்கும் வரும், அசிஸ்டன்ட்ஸ்க்கும் வரும். ஸோ ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஏன்னா அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணிட்டு கிரேட் பியாக கன்வெர்ட் ஆகிறவங்க கூட இருக்காங்க. ஓகே, அப்போ முதல் அட்டம்ப்ட் ஒரு மாணவர் கிளியர் பண்ண முடியலனா கூட அந்த 1 வருஷம் ப்ராக்டிஸ் முயற்சிங்கிறது வீணாக போகாது, அதை கண்டினியூ பண்ணிருந்தா அடுத்த வருடமோ இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருடமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? டெஃபினட்டாக பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டியூட்ஸ்லாம் ஜாயின் பண்ணும்போது மெயின்ஸுக்கு எடுக்கிறாங்களான்னு பாருங்கள், மெயின்ஸுக்கு எடுக்கக்கூடிய மென்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அதோட இன்டென்சிட்டி தான் உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஸ். நிறைய பேர் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டோம், மெயின்ஸ் கிளியர் பண்ண மாட்டான். ஸோ அப்போ மெயினும் கிளியர் பண்ணி ஆகணும், அப்போ தான் இன்டர்வியூக்கு போக முடியும். மெயின்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து தான் கொஸ்டின்ஸ் இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு மெயின்ஸில் எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்டர்வியூவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ எப்படி இருக்கும் பொதுவாகவே பார்க்க போனால்? ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ ரொம்ப ட்ரிக்கி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லைனாக்கா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்பாங்களா? 94 வேகன்சிஸ் இந்த வருஷம். 94 வேகன்சிஸ்க்கு 2000-3000 பேர் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க ஃபில்டர் பண்ணணும்னா கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினை கேட்டால் தான் ஃபில்டர் பண்ண முடியும். ஈஸியான கொஸ்டினை கேட்டால் ஃபில்டர் பண்ண முடியாது. டெஃபினட்டாக தே வில் ஆஸ்க் மானிட்டரி பாலிசினா என்ன, ஃபிசிக்கல் பாலிசினா என்ன, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, லேட்டஸ்ட்டாக என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸில், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கூட நீங்கள் எதிர்பார்த்து தான் போகணும். ஸோ அப்போ வந்து ஒரு இன்டர்வியூவில் கிளியர் பண்ணணும்னா யூ ஷுட் பி தரோலி அண்டர்ஸ்டாண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆத்தரோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பப்ளிகேஷன் புத்தகம் மட்டும் படித்தா பெருமளவுக்கு இது உதவி செய்யாது. ஏன்னா பல சப்ஜெக்ட்ஸும் சொல்கிறீங்க, அதே மாதிரி பல டாபிக்ஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. என்ன மாதிரி புக்ஸ் எடுக்கலாம்? ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டு அவங்களே மெட்டீரியல்ஸ் தருவாங்களா, இல்லைனா வெப்சைட்டில் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா இந்த ஆத்தர்ஸ் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு? சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரெஃபரன்ஸ் புக் அதில் இருக்குது.
பட் அந்த ரெஃபரன்ஸ் புக்கை மாத்திரம் படித்தா பத்தாது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் பேங்கிங் தெரியணும், லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பேங்கிங் தெரியணும், கொஞ்சம் அட்வான்ஸ் பேங்கிங் தெரியணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியணும், பெசில் 2னா என்னன்னு தெரியணும், மானிட்டரி பாலிசி பற்றி தெரியணும், ஃபிசிக்கல் பாலிசி பற்றி தெரியணும், டெரிவேட்டிவ்ஸ் பற்றி தெரியணும். தெர் வில் பி லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் தேர். ஸோ அப்போ வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ரீடிங், எக்ஸ்டென்சிவ் ப்ரிப்பரேஷன்ஸ், கண்டினியூஸ் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு மெயின்ஸை கிளியர் பண்ண முடியும். இது வந்துட்டு அப்போ கல்வி தகுதின்னு சொல்லும்போது எனி கிராஜுவேட்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த இதில் பொறுத்த வரைக்கும், இல்லைனா குறிப்பிட்ட கிராஜுவேட் மட்டும் தான் எடுக்கிறாங்களா? எனி கிராஜுவேட் இதை எழுதலாம். இவங்க தான் எழுதணுங்கிறது கிடையாது. மினிமம் கிராஜுவேஷன்ஸ் இருந்தால் போதும். அதில் வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க 60%. அது 60% வாங்கியிருந்தாங்கன்னா எழுத முடியும். அப்போ ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் ஒரு காமர்ஸ் கிராஜுவேட் 2 பேரும் போட்டி போடும்போது ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு காமர்ஸ் கிராஜுவேட் கம்பேர் பண்ணும்போது? நீங்கள் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு காமர்ஸ் கிராஜுவேட்டோட மாத்திரம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறது கிடையாது. பேங்க்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவனும் வந்து இதில் RBI கிரேட் பி எழுத போகிறான். ஓகே. UPSC படிக்கிறவங்களும் இதை எழுத போகிறாங்க. ஸோ அப்போ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகாம் படித்தவங்க வருவாங்க, MBA படித்தவங்க வருவான், பேங்க்ல ஆல்ரெடி 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதை எழுதுவாங்க, UPSC எக்ஸாம் எழுதுறவங்க எழுதுவாங்க, அதுக்கப்புறம் CAT GMAT எழுதிருக்கிற பசங்களும் இதில் எழுதுவாங்க. ஸோ அப்போ RBI கிரேட் பிங்கிறது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன்ஸ், சேலரி ஜாஸ்தி இருக்கு. ஸோ அப்போ RBI கிரேட் பி கிராக் பண்ணுறவங்களோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் BSc பிகாம் படித்தவங்க மாத்திரம் கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி பேங்க்ல 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க PO கிளியர் பண்ணிட்டு போயிருப்பாங்க, பேங்கை பற்றி இன் அண்ட் அவுட் தெரிஞ்சிருக்கும், அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து RBI அசிஸ்டண்ட்டாக கிளியர் பண்ணி RBIயில் ஒர்க் பண்ணுறவங்க RBI கிரேட் பிக்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. UPSC கேண்டிடேட்ஸ் வந்து இது கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து காம்படிஷனுங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் யுவர் அனதர் கிராஜுவேட்ஸ் கிடையாது. தெர் இஸ் அ மிக்சர் ஆஃப் பீப்புள் ஹூ கம் அண்ட் ரைட். இன்டென்சிவ் காம்படிஷன்ஸ் இருக்கும். நல்லா தரவாக எக்ஸ்டென்சிவாக ஹார்ட் ஒர்க் பண்ணினா தான் RBI கிரேட் பி கிளியர் பண்ண முடியும். இன்டென்சிவ் காம்படிஷன் சொல்லும்போது இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஆகிடுறது. உங்களை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆவரேஜ் இல்லைனா அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்க வேண்டியிருக்கும், எவ்வளோ நாள் ப்ரிப்பரேஷன்? 1 இயர் ப்ரிப்பரேஷன் சொன்னீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ப்ரிப்பரேஷன் பண்ணினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது? அப்பார்ட் ஃப்ரம் அட்டெண்டிங் த கிளாஸ் வந்து ஒரு நாளைக்கு 3 to 4 hours அட்டன் பண்ணினா கூட வீட்டில் போயிட்டு 5 to 6 hours இது படித்தே ஆகணும். வேறு வழி கிடையாது. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் மெயின்ஸ் போக முடியும், மெயின்ஸ் கிளியர் பண்ணினா தான் இன்டர்வியூ போக முடியும். ஸோ அப்போ அங்கங்கே கட் ஆஃப் இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராக்டிஸ், குவான்ஸ், ரீசனிங் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் பண்ணினா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். சப்ஜெக்ட் வைஸ் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸஸ் நல்லா தரவாக படித்தா மெயின்ஸ் கிளியர் பண்ணலாம். மினிமம் 4 to 5 hours ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் மஸ்ட். ஓகே. இப்போ இந்த RBI கிரேட் பி எக்ஸாமினேஷன் மாதிரி இதில் நெஸ்டோ மாதிரி இன்ஸ்டியூட்டில் என்ன மாதிரி கோச்சிங் தராங்க, என்ன மாதிரி இது எடுக்கிறாங்க? இங்கே ப்ரிலிம்ஸில் அட்வான்ஸ் ரீசனிங்க்கு அடிஷ்னலாக கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் லைக் பேங்க்ல ஒரு 25 வருஷம் ஒர்க் பண்ணவங்க, இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், அவருக்கு ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவர் தான் வந்து மேனேஜ்மெண்ட் எடுப்பார். ஒரு பேங்க்ல வந்து ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் பேங்க் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எடுப்பாங்க. ஒரு UPSC ஆஸ்பிரன்ஸ் ஆர் UPSC கிளியர் பண்ணுறவங்க தான் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸஸ் எடுப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு யூ வில் கெட் கிளியர் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் கிடைக்கும். அவங்க கொடுக்குற நோட்ஸை, கிளாஸ் நோட்ஸை டெஸ்ட் எழுதினா கொஞ்சம் கூட சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. நிறைய இளைஞர்களோட கனவாக இருக்குது ரிசர்வ் பேங்க்கில் வேலை செய்கிறதுங்கிறது. இப்போ மத்திய அரசுலேருந்து சுற்றறிக்கை கிளியராக வந்திருக்கு, வேகன்சிஸும் இருக்குது. RBIயில் வேலை வாய்ப்புகள் தேடிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன திறமையை வளர்த்துக்கணும், எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையாக அழகாக நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஹரிஹரன் சார் அவர்கள் சொன்னாங்க. அதனால் இளைஞர்களே, கண்டிப்பாக உங்கள் கனவு மெய்ப்படுறதுக்காக நாங்கள் அனைவரும் அனைத்து விதமான முயற்சிகளையும் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக RBI எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். வருடம் வேகன்சிஸ் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால் அனைவரும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நம்ம அனைவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி ஹரிஹரன் சார். நன்றி சார். தேங்க்யூ.